ஏக்நாத்னு ஒரு குரு, அவர் காசியில் ஆசிரமம் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய புனித நீர்களில் நீராடுதலுக்காக போகிறோம், நீங்களும் எங்களோட வாங்கன்னு. இப்போ இவர் சொல்றாரு, என்னால் வர முடியாது, என் சார்பா இந்த பாகக்காயை எடுத்துட்டு போங்க, நீங்கள் எந்தெந்த புனித நதியில் நீராடுறீங்களோ அங்கெல்லாம் இந்த பாகக்காயை முக்கி முக்கி எடுத்துட்டு வாங்கன்னு. ஒரு சில நாட்கள் ஆகுது, எல்லாரும் திரும்பி வராங்க, வந்து சொல்றாங்க, நாங்கள் நிறைய நதியில் நீராடினோம், எங்களுடைய பாவங்கள்லாம் போயிடுச்சு, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரின்னு எல்லாத்துலையும் நீராடினோம், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போய் நாங்கெல்லாம் புண்ணிய ஆத்மாவா மாறிட்டோம். இப்போ அவர் கேட்கிறாரு, எங்க அந்த பாவக்கான்னு? இந்த பாவக்காயை எல்லா நதியிலையும் முக்கி எடுத்துட்டு வந்தோம், இந்த பாவக்காயும் எல்லா நதிகள்லையுமே புனித நீராடுதுன்னு. இப்போ அவர் அந்த பாவக்காயை வெட்டி எல்லாருக்கும் சின்ன சின்ன துண்டுகளா கொடுத்துட்டு கேட்கிறாரு, எப்படி இருந்ததுன்னு. கசப்பா தான் இருக்கு, எல்லாரும் சொன்னாங்க கசப்பா தான் இருக்கு. அது எப்படி? புனித நீராடிய பாகக்காய் இனிப்பாக இருக்க வேண்டுமேன்னு இவர் கேட்கிறாரு. பாகக்காய் எப்பவுமே கசப்பா தானங்க இருக்கும்னு இவர் சொல்கிறார். எத்தனை புனித நீர் ஆடினாலும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய குணத்தை நீங்கள் மாற்றவில்லை என்றால் இந்த